திருப்பூர் அருகே நடந்த இளம்பெண் வழக்கறிஞரின் சம்பவமானது அப்பகுதி மக்களிடையே அல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு. வாழ்க்கையின் உச்சிக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் தனது கனவுகளோடு போராடிய இந்த பெண் வழக்கறிஞர் அனிஷா எடுத்த முடிவு அத்தனை பேரையும் கலங்கடிக்க செய்திருக்கு. கள்ளக்குறிச்சி வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராஜசேகர் என்பவரின் மகள்தான் அனிஷா. இவருக்கு 25 வயதாகுது. கடந்த 5 வருடங்களாக கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் சட்டக் கல்லூரியில் சட்டப்படிப்பு படித்து வந்திருக்காங்க. இதற்காக OMR சாலை ஏகாட்டூர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியும் வந்திருக்காங்க. சமீபத்தில் தன்னுடைய படிப்பை வெற்றிகரமாக முடித்த அனிஷா பார் கவுன்சிலில் பதிவு செய்வதற்காக விண்ணப்பிச்சிருந்திருக்காரு. மேலும் சென்னையில் உள்ள ஒரு தனியார் சட்ட ஆலோசனை நிறுவனத்தில் பணியாற்றும் வாய்ப்பையும் பெற்றிருந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்க தயாராகி கொண்டிருந்தார் அனிஷா. மேலும் உடல் நலத்தை ஆரோக்கியத்தையும் கவனிக்கும் வகையில் சென்னை அடையாறு பகுதியில் உள்ள ஒரு ஜிம்மிற்கும் அனிஷா தினமும் சென்று வந்திருக்காங்க. அங்குதான் நித்யானந்தம் என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு இருவருமே நெருங்கியும் பழகி வந்திருக்காங்க. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு 1:30 மணிக்கு அனிஷா நித்யானந்திற்கு வீடியோ கால் செய்து கொள்ளப் போவதாக சொல்லியும் இருக்காங்க. பிறகு உடனே வீடியோவை அப்படியே ஆன் செய்தபடியே வைத்துவிட்டு தன்னுடைய ரூமில் இருந்த ஃபேனில் தூக்கிட்டு செஞ்சிருக்காங்க. இந்த காட்சியை வீடியோவில் பார்த்த நித்யானந்தம் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அனிஷா தங்கியிருக்கும் அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டிக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. ஆனால் செக்யூரிட்டிக்கோ அனிஷா தங்கியிருக்கும் வீடு எது என தெரியாததால் அபார்ட்மெண்ட்டின் ஒவ்வொரு வீடாக செக் செய்து பார்த்துவிட்டு இறுதியாக அனிஷா தங்கியிருந்த வீட்டை கண்டும் பிடிச்சிருக்காங்க. பிறகு கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்றபோது ரூமில் தொங்கிய நிலையில் அனிஷா சடலமாகவும் கிடந்திருக்காங்க. பிறகு உடனடியாக கேளம்பாக்கம் போலீஸுக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. விரைந்து வந்த போலீசார் அனிஷாவின் உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அனிஷாவின் இறப்பு செய்தி அவரது பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மகளின் மரண செய்தியை கேட்டு குடும்பத்தினர் கதறி அழுத காட்சிகள் அனைவரின் நெஞ்சையும் கரைய வைத்திருக்கு. போலீசார் வழக்கு பதிவு செய்து அனிஷா செய்து கொண்டதற்கான காரணம் குறித்து அவரது காதலர் நித்யானந்தம் உள்ளிட்டோரிடம் விசாரணையும் நடத்தி வராங்க. அனிஷா இதற்காக செய்து கொண்டார் என தெரியவில்லை. வீடியோ காலில் போவதாக அனிஷா சொன்னதுமே அவரை காதலன் சமாதானம் செய்ய முயன்றிருக்காங்க. ஆனாலும் அனிஷா பிடிவாதமாக லைவ் வீடியோவில் தூக்கிட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு தீர்வாகாது. எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நின்று நிதானமாக அதை நம்ம சமாளிக்க கற்றுக்கணும். ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.